25க்கு இடம்பெற்ற இந்த வாக்கு பதிவில் நீங்கள் குறிப்பிட்டது போல 170க்கு 168 என்கின்ற வகையில் மயிரிழையில் உயிர் தப்பி இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டம், இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம். ஆனால் இது கொண்டு வரப் போகின்ற செயற்பாடுகள் என்பன மேலும் இந்த அரசாங்கத்தை பல ஆண்டுகளுக்கு நீடித்த நிலைக்கு செய்யுமாக கூட இருக்கலாம். கனடா தற்பொழுது அமெரிக்காவை விட்டு விலகி தனது பாதையில் பயணிக்கின்றது என்கின்ற செய்தியை சொல்கின்ற வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் இருந்திருந்தது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்தவர்களில் ஒருவர் ஏற்கனவே தான் பதவி விலகப் போவதாக அல்லது அவர் கட்சி தாவப் போகின்றார் என்கின்ற சந்தேகத்தை பெற்றவராக இருந்தவரும் மற்றும் மருத்துவ விடுவிப்பில் உள்ள இன்னொருவரும் வாக்களிக்கவில்லை. எனவே 2 வாக்குகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. எனவே 343 வாக்குகளில் 5 வாக்குகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு வாக்கு என்பது சபாநாயகருடைய வாக்கு. ஆம், இவர்களுடைய வாக்களிப்பு என்பது இடம்பெற்றிருந்தால் சில வேளைகளில் இரண்டுமே சமநிலை அடையக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும் 2 பகுதிகளும் வாக்களித்த நிலையில் அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் மற்றும் பிளாக் கியூபெக்வா என்பன கூடுதல் வாக்கை பெறக்கூடியதாக இருந்திருக்கும். எப்பொழுது வாக்கு 2 பக்கமும் சரிசமமாக இருக்கின்றதோ அவருடைய வாக்குத்தான் அந்த மாறுதலை ஏற்படுத்துகின்ற வாக்காக இருக்கும். அவ்வாறாக அவர் வாக்களிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கும். அவர் யாருக்கு வாக்களித்திருப்பார், லிபரலுக்குத்தான் வாக்களித்திருப்பார் என நாங்கள் நம்பலாம்.